வணக்கம் நண்பர்களே. மகர ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன் தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். மகர ராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சினால மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படுமா, நல்லது செய்யுமா அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்வத் சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான எளிய தீர்வையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்வத் சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் போயிடுச்சு. இப்போ இந்த மகர ராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசிக்கு கடந்த 1.5 வருடங்களாக 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் அமர்ந்து பல நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் இப்போ 3ஆம் இடத்துலேருந்து ராகு விலகி 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துலேருந்து கேது விலகி 8ஆம் இடத்துக்கும் பயிற்சியாகி வரும். இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், இது நல்லதா கெட்டதா அப்படின்னா, இது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது, பெரிய கெடுதலும் சொல்லிட முடியாது. சுமாரான அமைப்பு, சுமாரான பலன்களை கொடுக்கும். சில பிரச்சனைகள் உண்டு. என்ன மாதிரியான பிரச்சனை உண்டு? மகர ராசிக்கு 2ஆம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானம். அந்த இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுவார், வாக்கை காப்பாற்றுறதுல பிரச்சனை கொடுப்பார். கொடுத்த வாக்கு கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது காப்பாற்றுறது சிரமமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திணற வைக்கும். ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அந்த இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் டக்குன்னு ஒரு வார்த்தையை வாக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திடுவார். ஆனால் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுவீங்க. ஆனால் அந்த விஷயத்தை செய்கிறது, அந்த வாக்கை காப்பாற்றுறது சிரமமான விஷயமா இருக்கும். அதனால் வாக்கு கொடுக்கும்போது, கமிட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் மகர ராசி நண்பர்கள் இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் இந்த குடும்ப தன ஸ்தானம். அதனால் குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் குடும்பத்தில் கொடுக்கறதுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானம் முக்கியமாக கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான் குடும்பத்தில் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ஜோதிட ரீதியாக உண்டு. ஆனால் கணவன் மனைவியை அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது மகர ராசி நண்பர்கள். அதே சமயத்தில் தனஸ்தானத்தில் ராகு வர்றதுனால சில பண வரவும் இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு கொடுப்பார். தனஸ்தானம் பொருளை, பணத்தை, செல்வத்தை அளிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் திடீரென்று சில பண வரவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராகு கேது பயிற்சியில். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல வரக்கூடிய கேது என்ன சார் செய்வார், என்ன மாதிரி என்ன பலனை கொடுப்பார்? 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அந்த இடத்துல வரக்கூடிய கேது பகவான் சிலருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் பிரிவையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் கிடையாது, ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. சிலருக்கு பிரச்சனையும் பிரிவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் திடீர் இந்த ஆயுள் பற்றிய பயம், அதாவது வயசானவங்களுக்கு ஆயுள் பற்றிய பயத்தை இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய கேது கொடுப்பார். 9ஆம் இடத்துல கேது இருக்கும்போது கடந்த 1.5 வருஷமாக ஆன்மீக பயணங்கள், ஆலய தரிசனம், புண்ணிய நதியில் நீராடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த 1.5 வருஷமாக உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ அந்த விஷயங்கள்லாம் குறையும். 8ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ சிறப்பான இடம் இல்லை. இருந்தாலும் அந்த பாவகிரகம் 8ஆம் இடத்துல போகிறது ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது இந்த ராகு கேது பயிற்சியில் முக்கியம். ஏன்னா 2ஆம் இடம் 8ஆம் இடங்கிறது குடும்பத்தை, பெண்களுக்கு மாங்கல்யத்தை, எல்லோருக்கும் ஆயுளை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வரக்கூடிய ராகு கேது பயிற்சினால குடும்ப விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி பொருளாதாரம் ஓரளவு நல்லாவே இருக்கும். ஏற்கனவே சனிப்பயிற்சி 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதுவே மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம். இந்த ராகு கேது பயிற்சி சுமாரான பலன்களை, மத்தியமமான பலன்களை இந்த மகர ராசி நண்பர்களுக்கு கொடுக்கும். அதனால் வாக்கு கொடுக்கறதுலையும் குடும்ப விவகாரங்களையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்வத் சேனல். நன்றி, வணக்கம்.